Hello, children. How are you all? Welcome to class second. Okay, students. Today we are going to learn new lesson in value education subject. Okay, students. Let's go to the lesson name. Lesson 9 safety first. நம்ம எப்படி சேஃப்டியாக இருக்கணும்ன்ட்டு இந்த லெசனில் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். Lesson 9 Safety First. A little boy named Rohit lived in a big joint family with his grandfather, grandmother, uncles, aunt, and cousin. Rohit was a very cheerful and intelligent boy. He had a lot of friends at school. இந்த பேராகிராஃப்க்கு என்ன தமிழ் மீனிங் சொல்கிறாங்கன்னா, ரோஹித் என்ற ஒரு சிறுவன் ஒரு பெரிய கூட்டு குடும்பத்தில் தனது தாத்தா, பாட்டி, மாமாக்கள், அத்தைகள் மற்றும் உறவினர்களுடன் வசித்து வந்தான். ரோஹித் மிகவும் மகிழ்ச்சியான மற்றும் புத்திசாலித்தனமான பையன். அவருக்கு பள்ளியில் நிறைய நண்பர்கள் இருந்தனர். One day, his parents decided to send him to a boarding school in a Dehradun. They want him to learn extracurricular activities and also study well. Rohit was very excited about it and requested his parents to arrange a farewell party for all his friends. He wanted to say goodbye to everyone. Invitations were sent and the food menu was decided. Everyone was very excited about the party. இந்த பேராகிராஃப்க்கு என்ன தமிழ் மீனிங் சொல்கிறாங்கன்னா, ஒரு நாள் அவரது பெற்றோர் அவரை டேராடூனில் உள்ள ஒரு உறைவிட பள்ளிக்கு அனுப்ப முடிவு செய்தனர். அவர் பாடநெறிக்கு புறம்பான செயல்பாடுகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் நன்றாக படிக்க வேண்டும் என்றும் அவர்கள் விரும்பினர். ரோஹித் அதை பற்றி மிகவும் உற்சாகமாக இருந்தார். மேலும் தனது நண்பர்கள் அனைவருக்கும் விடைபெறும் விருந்துக்கு ஏற்பாடு செய்யுமாறு பெற்றோரிடம் கேட்டுக்கொண்டார். அவர் ஒவ்வொருவரிடமும் இருந்தும் விடைபெற விரும்பினார். அழைப்புகள் அனுப்பப்பட்டு உணவு மெனு முடிவு செய்யப்பட்டது. விருந்தினர் கூட்டம் குறித்து அனைவரும் மிகுந்த உற்சாகத்தில் இருந்தனர். Next paragraph. Rohit's favorite snack like burger, potato chips, ice cream and muffins were included in the menu. On the day of the party, Rohit's cousin and his friends were very happy. இந்த பேராகிராஃப்க்கு என்ன தமிழ் மீனிங் சொல்கிறாங்கன்னா, ரோஹித்தின் விருப்பமான சிற்றுண்டிகளான பர்கர், உருளைக்கிழங்கு சிப்ஸ், ஐஸ்கிரீம் மற்றும் மாஃபின்கள் மெனுவில் சேர்க்கப்பட்டன. விருந்தின் போது ரோஹித்தின் உறவினர்களும் அவரது நண்பர்களும் மிகவும் சந்தோஷமாக இருந்தார்கள். Next page. They started playing around. The knife that was to cut the cake and the matchbox that was a light and candles were lying on the table. The children began playing with the knife, the matchbox and the candle. இந்த பேராகிராஃப்க்கு என்ன தமிழ் மீனிங் சொல்கிறாங்கன்னா, அவர்கள் சுற்றி விளையாட ஆரம்பித்தனர். கேக்கை வெட்ட வேண்டிய கத்தியும் மெழுகுவத்திகளையும் ஏற்றி வைக்க வேண்டிய தீப்பெட்டியும் மேஜையில் கிடந்தன. குழந்தைகள் கத்தி, தீப்பெட்டி மற்றும் மெழுகுவத்திகளுடன் விளையாடத் தொடங்கினர். While playing, Rohit's cousin lit a matchstick and threw it on the gift. On the other hand, Rohit's best friend Rishabh got a cut on his arm. His arm started bleeding and he started crying. இந்த பேராகிராஃப்க்கு என்ன தமிழ் மீனிங் சொல்கிறாங்கன்னா, விளையாடும்போது ரோஹித்தின் உறவினர் ஒரு தீப்பெட்டியை ஏற்றி பரிசுகளில் வீசினார். மறுபுறம் ரோஹித்தின் சிறந்த நண்பர் ரிஷப் கையில் ஒரு வெட்டு கிடைத்தது. அவரது கையில் இரத்தப்போக்கு தொடங்கியது. அவர் அழ ஆரம்பித்தார். Soon there was panic all around. A lovely party spot got converted into an havoc. ஹவோக்னா தமிழ் மீனிங் பார்த்தீங்கன்னா அழிவு. பேனிக்னா நான் தமிழ் மீனிங் பார்த்தீங்கன்னா பீதி. ப்ளீடிங்னா நான் தமிழ் மீனிங் பார்த்தீங்கன்னா இரத்தப்போக்கு.
இந்த பேராகிராஃப்க்கு என்ன தமிழ் மீனிங் சொல்கிறாங்கன்னா, விரைவில் சுற்றிலும் பீதி ஏற்பட்டது. ஒரு அழகான விருந்தினரிடம் ஒரு அழிவாக மாறிவிட்டது. Next paragraph. Soon the fire barricade was called up. The fire was put off. The doctor was called. Rishabh was taken to the doctor and was given medicine. But Rohit learned a very big lesson that day. You should never play with the things which can harm you or others. It is very important to be safe everywhere. இதுக்குன்னா தமிழ் மீனிங் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, விரைவில் தீயணைப்பு படை அழைக்கப்பட்டது. தீ அணைக்கப்பட்டது. மருத்துவர் அழைக்கப்பட்டார். ரிஷப் ஒரு மருத்துவரிடம் அழைத்து செல்லப்பட்டு அவருக்கு மருந்துகள் வழங்கப்பட்டன. ஆனால் ரோஹித் அன்று மிக பெரிய பாடம் கற்றுக்கொண்டார். உங்களுக்கு அல்லது பிறருக்கு தீங்கு விளைவிக்கும் விஷயங்களுடன் நீங்கள் ஒருபோதும் விளையாடக்கூடாது. எல்லா இடங்களிலும் பாதுகாப்பாக இருப்பது மிகவும் முக்கியம். மாரல் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்க. While playing, we must give priority to safety. என்ன சொல்கிறாங்கன்னா இதுக்கு தமிழ் மீனிங்கு, விளையாடும் போது நாம் பாதுகாப்புக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். Okay students, thank you for watching this video. Have a nice day. Thank you children.